நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான இனிய மதிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஆண்டோ. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அந்த வரிசையில் இன்று என்ன அப்படின்னா, குழந்தை பேறு என்பது ஒரு வரம் என்று சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத தருணத்தில் அங்கே ஒரு குழந்தை வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலைமையே மாறி மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட குழந்தையானது இந்த பூமிக்கு வந்து பிறக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் என்பது போல் 9 மாதங்கள் அந்த கருவை சுமக்கிற தாயின் நலன் என்பது ரொம்ப அவசியமானது. என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி இருந்தாலும் ஒவ்வொரு தடவை குழந்தையை சுமப்பது என்பது ஒரு பெரிய அனுபவம் தான். கருவை சுமக்கின்ற அந்த 9 மாதங்கள் கருவுற்றிருக்கும் தாய் தங்களை சரியாக பராமரிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். சரியான உணவு, உறக்கம், உடல் உழைப்பு, மருத்துவ ஆலோசனைகள் எல்லாத்தையும் சரியாக கடைபிடிக்கணும். இன்று நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கர்ப்பகால பராமரிப்பு குறித்து பல தகவலை தருவதற்காக நம்மோடு இணைந்துள்ள மருத்துவர், மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர் மற்றும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி பிரியதர்ஷினி அவர்கள். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் டாக்டர். வெல்கம் டு த ஷோ. எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, நான் எந்த டவுட்ஸ்னாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. வணக்கம் டாக்டர். முதல் கேள்வியானது என்ன அப்படின்னா, கர்ப்ப காலத்தை முதல் 3 மாதம், 2வது 3 மாதம், 3வது 3 மாதம் என பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இதில் முதல் 3 மாதம் என்பது ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான காரணங்கள் என்ன? முதல் 3 மாதம் அதாவது நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, முதல் 12 வாரங்கள். அந்த 12 வாரங்கள் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு கருவிலேருந்து அது குழந்தையாக உருவாகிறது இந்த 12 வாரத்தில் நடக்குது. அதோட முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இதெல்லாம் நாங்கள் ஆர்கனோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா ஆர்கன்ஸும் அந்த வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லப்படுற மூளை, அப்புறம் இதயம், முதுகுத்தண்டு, இதில் எல்லாமே ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிறைவுக்கு வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 12 வாரம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேஸ். இந்த இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பர்த் டிஃபெக்ட்ஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிறவி குறைபாடு அதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் பீரியடில் வர பிரச்சனைனால ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அபார்ட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 months அந்த 12 weeksன்றது ரொம்பவே கிரிட்டிக்கல் பீரியட் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 மாதம் கிரிட்டிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த முதல் 3 மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களோட வீட்லேயே நீங்கள் யூரின் டெஸ்ட் பார்த்துருந்தாலுமே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு புக்கிங் விசிட்டுன்றது ரொம்பவே முக்கியம். அந்த புக்கிங் விசிட்டில் நீங்கள் டாக்டரோடைய ஆலோசனை எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், ஒரு ஸ்கேன் எடுத்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அதோட லொக்கேஷன், அது முதல்ல ஹெல்த்தியாக இருக்கா, அது ப்ராப்பராக ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் அந்த புக்கிங் விசிட்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லுவோம். என்ன நீங்கள் டயட் எடுக்கணும், எப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டாக்டரோட அட்வைஸை பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் உங்களோட சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் ஃபோலிக் ஆசிட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு 3 மாதங்கள். ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் நீங்கள் தவறாமல் எடுக்கணும். இந்த ஃபோலிக் ஆசிட் தான் மெயினாக முதுகுத்தண்டு வளர்ச்சி அதுக்காக கொடுக்கப்படுற இந்த டேப்லெட், இந்த சப்ளிமெண்ட். இதை கட்டாயமாக நீங்கள் எடுக்கணும். அது ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் அது ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். நீங்களே எனக்கு தலை வலிக்குது, நான் பேராசிட்டமால் போட்டேன், நான் எனக்கு மூச்சு திணறுது, நான் எந்த மாத்திரை போட்டேன், அந்த மாத்திரை போட்டேன், இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷனை டோட்டலாக தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் டாக்டருடைய ஆலோசனை ரொம்பவே அவசியம், எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் குழந்தைக்கு மேலே ஏதாவது கான்சிக்வன்ஸ் ஏற்பட்டால் பர்த் டிஃபெக்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் இந்த மாதிரி செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் டாக்டர்.
மகளிர் மற்றும் மகப்பெரியர் மருத்துவர் டாக்டர் வி பிரியதர்ஷினி அவர்களோடு இணைந்திருக்கிறோம். நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, இது வந்து ரொம்ப தேவையில்லாத மெடிசன்ஸ்லாம் செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷனாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த முதல் 3 மாதத்தில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன உடல் உபாதைகள் வரும் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன உடல் உபாதைகள் வரும், அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் இனிஷியலாக வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது என்னன்னா வாந்தி, மயக்கம். இது ரொம்ப காமனாக வருது. இது வந்து ப்ரெக்னன்சியோடைய ஹார்மோன்ஸ்னால வர சேஞ்சஸ் தான் இந்த வாந்தி, மயக்கம்ன்றது. அதே மாதிரி அதிகமான சோர்வு ஏற்படும். ஸோ இதெல்லாம் அண்ட் ஒரு மார்பக வலி வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து நார்மலான விஷயம். இதை நீங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்றத எடுத்துக்க வேண்டாம். இந்த வாந்தி, மயக்கம் என்று இருக்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ணுற முடிகிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது வந்து அதுக்கான மெடிசின்ஸோ எதுவோ தேவைப்படாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து உங்கள் பாடியை சூட் பண்ணுதுன்றதை கண்டறிஞ்சு அந்த பர்டிகுலர் ஃபுட்டை நீங்கள் எடுக்கணும். ரொம்ப எக்ஸஸாக நிறைய எண்ணெய் பொருள், அப்புறம் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் அதிகமான புளிப்பு, அதிகமான காரம், இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிடும். நம்ம வந்து கொஞ்சம் பிளாண்டாக சாப்பிடணும். அதிகமாக இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளாண்டாக சாப்பிடணும். இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கும் போது இந்த வாந்தின்றது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். இது வந்து ஒரு ஃபுட் அவர்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதை பர்டிகுலராக அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரு கர்ப்பிணிக்கும் வந்து அது வேரி ஆகும். அதே மாதிரி இளநீர், அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அதாவது 2.5 to 3 லிட்டர் தண்ணி வந்து அவசியமாக எடுக்கணும். எஸ்பெஷலி வாந்தி நிறைய எடுக்கும்போது நமக்கு வந்து உப்பு சத்து கம்மியாகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வாந்தி எக்ஸசிவாக வருது, எக்ஸசிவ்னா நிறைய வாந்தி வருது, அதனால் வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகுது, வெயிட் குறையுது, யூரின் கம்மியாக ஆகுது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் கட்டாயமாக வந்து டாக்டருடைய ஆலோசனையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். வாந்தின்றது நார்மல் தான், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வாந்தி எடுக்கிறது அது யூஷுவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தீங்கன்னா அது குழந்தை வளர்ச்சிக்கே வந்து அது கொஞ்சம் ஆபத்தாக முடியலாம். அண்ட் உங்களோட உடம்பும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக டீஹைட்ரேட் ஆகி கிரிட்டிக்கலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதெல்லாம் அட்ரஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ அது ஒன்று. இந்த மார்பக வலிக்கு நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்ல. ஒரு சப்போர்ட் ப்ரா மட்டும் ப்ராப்பராக வேர் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் அடிக்கடி வந்து யூரின் வருது, அதுவும் ஒரு இயல்பான விஷயம். இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயும் வரும், லாஸ்ட்டாக வந்து டெலிவரிக்கு முன்னாடியும் இது வரும். இதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து 2 to 3 லிட்டர் தண்ணியை வந்து தாராளமாக குடிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே ப்ரெக்னன்சி அப்படின்னா நிறைய டெஸ்டஸ் எடுப்பாங்க, ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க, எக்ஸ்ரேஸ் எடுப்பாங்க. இப்போ முதல்ல அந்த 3 மாதங்களில் அடிப்படையாக எடுக்கக்கூடிய டெஸ்டஸ் என்ன, இதெல்லாம் எடுக்கலாமா, இந்த டெஸ்டஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுனா ஒரு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் 2 கோடு பார்த்துட்டு அதான் ப்ரெக்னன்சி அப்படின்றத மட்டும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இப்போ அதை வந்து உறுதி செய்கிறது என்னன்னா ஸ்கேன் தான். அதை ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்கேன் பேர் டேட்டிங் ஸ்கேனுன்னு சொல்லுவோம். டேட்டிங் ஸ்கேன்னா இத்தனை வாரங்கள் வந்து உங்களுக்கு மென்சஸ் வராமல் இருக்கிற வாரங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்குமே தெரிகிற விஷயம். ஆனால் ஸ்கேன் படி அந்த கரு எவ்வளோ வளர்ச்சிக்கு இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம டெலிவரி டேட்லேருந்து எல்லாத்தையுமே அடுத்த ஃபாலோஅப்லாம் அதை வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த கரு முதல்ல நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது டியூப்பில் ஃபார்ம் ஆயிருக்கா. டியூப்பில் ஃபார்ம் ஆனால் அது எமர்ஜென்சி, அது எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். டியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சைட்டில் ஃபார்ம் ஆனால் அது ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ரெக்னன்சி. எஸ்பெஷலி இப்போ இதுக்கு முன்னாடி சிசேரியன் பண்ணவங்களுக்கு அந்த சிசேரியன் ஸ்காரில் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி முதல்ல எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அந்த உருவான கருவுக்கு ஒரு உயிர் இதே துடிப்பு வந்துடுச்சா, அதோடைய வளர்ச்சி, அந்த கரு எந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கட்டாயமாக வந்து இந்த டேட்டிங் ஸ்கேன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் மற்ற பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் இருக்குது. யூரின் டெஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் இனிஷியலாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டறியப்பட்டால் அதை கட்டாயமாக ட்ரீட் பண்ணிக்கணும் ப்ரெக்னன்சியில். ஸோ யூரின் டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ரத்த பரிசோதனை என்னன்னா ஹீமோக்ளோபின் பார்க்கறது, இந்த பிளேட்லெட் கவுண்ட் பார்க்கறது, அது இல்லாமல் பேசிக்காக மற்ற பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஏதாவது கிருமி தொற்று இருக்கா அப்படின்றத பார்க்கறது. இதெல்லாமே வந்து நம்ம பிளட் குரூப்பிங், என்ன நீங்கள் பிளட் குரூப், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு
வைட்டலான விஷயம். ஸோ இதெல்லாம் கட்டாயமாக பண்ணணும். எதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். அதாவது இந்த எக்ஸ்ரேஸ் வந்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஃப்ராக்சரோ இல்லை எது வந்தாலுமே அது வந்து நம்ம வந்து ப்ரெக்னென்சி உடைய நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் டோட்டலாகவே நம்ம அவாய்ட் பண்ணோம். அப்படி உங்களே மீறி நீங்கள் இப்போ வேறு வழி இல்லை அதை பண்ணி தான் ஆகணும்னா அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட மகப்பேறு மருத்துவர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்று கர்ப்பகால பராமரிப்பு குறித்து பல தகவல்களை பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை உங்களுக்கு விளக்குறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவர் மற்றும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. உங்களுக்கு மகப்பேறு குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271 770 வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணுடன் சேர்த்து டயல் பண்ணுங்கள். டாக்டர், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க ப்ரெக்னன்சி அப்போ இந்த அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, சில எசென்ஷியல் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக தலை வலிச்சா கூட டக்குன்னு போய் ஒரு டோலோ வாங்கி மெடிக்கனில் போடுவாங்க. கை கால் வலி அப்படின்னா போய் டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி போடுவாங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் அதிகமாக மாத்திரை உட்கொள்வது சரியா? கர்ப்ப காலத்தில் வந்து அதிகமாக மாத்திரை உட்கொள்வது சரி கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம நினைக்கலாம் அந்த பேராசிட்டமால்ன்றது மோஸ்ட் சேஃபஸ்ட் டேப்லெட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் அதையுமே ஜாஸ்தி உட்கொள்ளும் போது அது வந்து அந்த குழந்தைய பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நம்ம கரு வளர்ச்சி ப்ளஸ் ஈவன் டெலிவரி வரைக்கும் நமக்கு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. அதோடைய டெவலப்மெண்ட் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அதோடைய மைல் ஸ்டோன்ஸ் அதில் டெவலப்மெண்ட்டு ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈவன் பேராசிட்டமால் கூட நம்ம எக்ஸஸாக சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் தான் பண்ணணும் ப்ரெக்னென்சி டைமில். அந்த எக்ஸ்போஷர் இருந்தால் அது கூட பாதிக்கும். ஸோ பேராசிட்டமாலுக்கே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ற பொறுத்தவரை சொல்லணும்னா மற்ற மெடிசன்ஸ் எதுவுமே இந்த ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவாங்க, சும்மா வந்து ஃபார்மசியில் போயிட்டு டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்றது, இதை நம்ம பண்ணுறதுனால பிறவி குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி பிறவி குறைபாடே ஏற்படலை அப்படின்னாலுமே அந்த குழந்தையோட பிஹேவியரல் சேஞ்சஸ் அது பிறந்ததுக்கப்புறம் வந்து இப்போல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக துருத்துருன்னு இருக்காங்க, ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய மாட்டாங்கன்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறம் வந்து ஒரு சில டைம் இந்த ஆட்டிசம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க எப்படின்னா அவங்களோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் அவங்களே ஏதாச்சும் ரிப்பீட்டேட்டிவாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரல் அப்நார்மாலிட்டிஸ்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி அயன் ஃபோலிக் ஆசிட் தவிர மற்ற டேப்லெட்ஸ் எதுவும் நம்ம சாப்பிட்றது அட்வைசபிள் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் எடை கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எடை கூடுவது பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கள். இந்த எடை கூடுவது நல்லதா இல்லை தவறானதா? ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முதல் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே அம்மா வீட்டில் நிறைய சாப்பாடு செஞ்சு தருவாங்க, ஒரு இலை போட்டாங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும். அது மாதிரி சாப்பிட்றதுனால எடை கூடுறது சரியா இல்லை அது மாதிரி இன்டேக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்றது? கர்ப்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் வெயிட் கெயின்னு இருக்குது. இவ்வளோ வெயிட் கெயின் தான் வந்து கரெக்ட் அப்படின்றது இருக்குது. அதுவே வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட எடையை பொறுத்து தான். இப்போது பிஎம்ஐன்னு சொல்லுவோம், நம்ம நார்மலாக வெயிட் நம்ம ஹைட்டு கேட்ட வெயிட் இருக்கோம் அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்களே வந்து எவ்வளோ எடை மேக்ஸிமம் கூடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 11 எடையிலேருந்து ஒரு 11லேருந்து 13 kgs மேலே கூடக்கூடாது. அது அந்தளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அவங்களுக்கு. எக்ஸசிவாக இப்போ வெயிட் நம்ம போடுறோம் அப்படின்றது நமக்கு மற்ற உபாதைகள்லாம் வந்து ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சுகர் வர்றது, கர்ப்ப காலத்தில் சர்க்கரை அது வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த வெயிட் ஜாஸ்தி ஆகுறதுனால வேற என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ இந்த முதுகு தண்டு வலி, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு முதுகு தண்டு வலி, கால் வீக்கம் ஜாஸ்தியாக வருது, இந்த மாதிரி கான்சிக்வன்சஸும் இருக்கு. அதே மாதிரி இப்படி ரொம்ப ஜாஸ்தியாக வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படின்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த வெயிட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கடினமான விஷயமா இருக்கு. அப்படி அதையும் குறைக்க முடியாமல் அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போகும்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சுகர் வர்றது, இந்த ஒபிசிட்டினால வர அந்த என்ன சொல்கிறது டிஸ்லிபிடமியான்னு சொல்லுவோம், இந்த கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வர அந்த உடல் பருமனால் வர எல்லா கான்சிக்வன்சஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் நம்ம சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லலாம். கிராஜுவல் இன்க்ரீஸ்ன்றது அது வந்து கண்டிப்பாக ஆகணும். ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்கும் போது இந்த 11 to 13 kgs கண்டிப்பாக இருக்கலாம். அதே வந்து ரொம்ப ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் 9 kgs தான் ஆகலாம். அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ரெக்கமெண்டட் வெயிட் கெயின் வந்து நமக்கு வெரி ஆகும். அந்த ரெக்கமெண்டட் வெயிட் கெயின் தான் வந்து ஹெல்த்தி வெயிட் கெயின். அதை மீறி நம்ம வந்து ஓவராக சாப்பிட்றது இதனாலலாம் வர்றது வந்து அந்த சர்க்கரை நோய், அதுக்கான பேபிக்கான அது அந்த மாதிரி கர்ப்பகால சுகர் வந்தால் பேபி வந்து வெயிட் ஜாஸ்தியாக வருது, அதுவும் ரொம்ப நல்லது கிடையாது. பேபி வெயிட் ஜாஸ்தியாக வருது, அந்த பேபிக்கு ஃப்யூச்சரில் சுகர் வர்றதுக்கு அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட அளவுக்கு அதிகமான வெயிட் கெயின் ஆச்சுன்னா. ஓகே டாக்டர், கர்ப்ப காலத்தில் 2 அல்லது 3 மாதம், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் அவங்களுடைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். ஓகே, செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வருது. இதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். இந்த வாந்தி மயக்கம் இல்லைனாலே வந்து அந்த அந்த கர்ப்பிணி வந்து கொஞ்சம் அவங்க மனசுலேயும் உடல் அளவுலேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதனால இது பேர் கோல்டன் பீரியட் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இதில் வர என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வயிறு வந்து இப்போ யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் குழந்தை வளர்ச்சினால. ஸோ அந்த வயிறுன்றது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அந்த வயிறு தெரியறது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் நம்ம கர்ப்பிணி பெண் வந்து அவங்களுடைய குழந்தையோட அசைவை ஃபஸ்ட்டு உணர முடியும். அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள குழந்தையோட அசைவை உணர்றதுக்கான பீரியட் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ஸில் ஏற்படக்கூடிய உபாதைகள், ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஏற்படக்கூடிய உபாதைகள் வந்து ரொம்ப கம்மி தான். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஹார்ட் பர்ன்னு சொல்லுவோம், அடிக்கடி இந்த ஏப்பம் வர்றது, நெஞ்செரிச்சல் வர்றது. இது வந்து ஏன் வருது அப்படின்னா, யூட்ரஸ் பெருசாக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த மசில்ஸ் இரிட்டேட் பண்ணும். அது மூச்சு, அதே மாதிரி மூச்சு திணறலும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி இந்த ஹார்ட் பர்ன் எப்படி வந்து இது பண்ணணும். அண்ட் மோரோவர் நம்ம அயன் சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் அயன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அயன் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல், அதனாலேயும் வந்து இந்த ஆசிட் பிரச்சனை, அடிக்கடி ஏப்பம் வர்றது, இந்த ஹார்ட் பர்ன் வர்றது, இதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறு சிறு ஒரு மாதிரி போர்ஷன்டு மீல்ஸ் சொல்லுவோம். அட் அ டைம் நீங்கள் நிறையா போட்டு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிளிட் மீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரச்சனையை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே வந்து சாஞ்சி படுக்கிறதோ இல்லை தூங்குறதோ பண்ணவே கூடாது. ஒரு மினிமம் நம்ம வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரம் கொஞ்சம் எரெக்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹார்ட் பர்ன் பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் கால் வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. யூட்ரஸ் வளர வளர அது வந்து கீழே இருக்கிற வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த வீக்கம் ஏற்படுறதுனால கால்வலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நேரம் 3:30 ஆயாச்சு. இது உங்கள் நிகழ்ச்சியான ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு கர்ப்பகால பராமரிப்பு. கர்ப்பகால பராமரிப்பு குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதிலளிக்க இணையத்தில் நம்மோடு இணைந்திருக்கும் டாக்டர் வி பிரியதர்ஷினி அவர்கள். தொடர்ந்து பேசுவோம், நிறைய பேசிகிட்டு இருக்கோம். மேம், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா, சுகர்ன்றது கர்ப்ப காலத்தில் வந்து சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே, அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியே சுகர் இருக்கும், பிபி இருக்கும். அவங்க என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும்? ஓகே, கர்ப்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து பிபி சுகர் இருக்க வேண்டியவங்க ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் அச்சீவ் பண்ணிட்டு தான் ப்ரெக்னென்சியே ப்ரொசீட் பண்ணணும். எஸ்பெஷலி இப்போ சுகர் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு பர்த் டிஃபெக்ட்ஸ்ன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா. ஸோ சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்த் டிஃபெக்ட்ஸ், அந்த பிறவி குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. இதில் மெயினாக என்ன சொல்லணும்னா, இந்த முதுகுத்தண்டு வளர்ச்சியிலையோ இந்த ஹார்ட் டிஃபெக்ட்ஸ் வரதில்ல, இதில் மாதிரி சான்சஸ் ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் கன்சீவ் ஆகிறவங்களுக்கு, அந்த ப்ரெக்னன்சி ப்ரொசீட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த ஆல்ரெடி ஏற்கனவே சுகர் இருக்கவங்க டேப்லெட்ஸே எடுத்துகிட்டு இருந்தாலுமே அவங்க வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இன்சுலினாக மாற்றிட்டு தான் வந்து அவங்க ப்ரெக்னன்சியை வந்து நம்ம ப்ரொசீடே பண்ண விடணும். ஸோ சுகர் கண்ட்ரோலுன்றது ரொம்பவே அவசியம் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்படி ஆகிட்டாங்கன்னா அபார்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது, பிறவி குறைபாடுகள் ரிஸ்க்குமே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணும். பிபி பொறுத்த வரைக்கும் பிபியுமே கண்ட்ரோலில் இருக்கும் போது தான் வந்து அந்த கரு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியோடு இருக்கும். பிபி வந்து கண்ட்ரோலில் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே பிபி கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா
குழந்தை வளர்ச்சி குறைவு, நாங்கள் வந்து ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம். அந்த குழந்தையுடைய ரத்த ஓட்டத்தில் வந்து ரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்படுறதுனால குழந்தை வளர்ச்சியில் குறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிபிக்கு எடுக்கிற மெடிசின்ஸ் வந்து குழந்தையை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு சேஃபர் மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் தான் அவங்களுமே ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு நேர் வராங்க அவங்களுக்கான. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்கள் செஞ்சிலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் கிட்ட பேசலாங்களா? பேசலாம் சார், பேசலாம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து முதல்ல ஆண் ஒன்று பெண் ஒன்று, பெண் வந்து இறந்துட்டாங்க. குழந்தை இறந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் சென்று அந்த கர்ப்பப்பை திருப்பி போறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுது. அது எப்படி அது சாத்தியப்படுமா, இல்லை அதுக்கான வழி எப்படி? ஓகே, நீங்கள் வந்து சொல்கிறது அந்த டியூபை திருப்பி போடுற ஆப்ரேஷன் அதுதானே சொல்ல வரீங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கப்புறம் டியூபை திருப்பி போடுற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? சரி, இந்த டியூபை திருப்பி போட்ட ஆப்ரேஷன் வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணதப்போ இணைச்சாலுமே அந்த டியூப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்றத கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷமாக இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்க. டியூப்பில் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாலோ இல்லை ஏற்கனவே டியூப் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கான இது சக்ஸஸ் ரேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் வந்து அவங்க கன்சீவ் ஆக முடியும்னா 30% தான் நம்ம கொடுக்க முடியும். அதில் இப்போ 100 பேர் எடுத்திங்கன்னா 30 பேர் வந்து அந்த மாதிரி கன்சீவ் ஆகுறவங்க இருக்காங்க. ஆனால் அப்படியே கன்சீவ் ஆனாலுமே வந்து அந்த டியூப்லேயே வந்து கரு தரிக்கிறது, அந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் டியூபை திருப்பி போட்டு இருந்தாலுமே நம்ம 100% கன்சீவ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம டியூபை பைபாஸ் பண்ணி சப்போஸ் ஐவிஎஃப் மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த டியூபோட செயல்பாடுன்றது ரொம்ப அவசியம். அந்த செயல்பாடு வந்து சரியாக இருக்கா அப்படின்றது நம்ம வந்து ஒரு 30% தான் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். 2 வருஷம் ட்ரை பண்ணி வரல அப்படின்னா அதோடைய செயல்பாடு 100% இல்லைன்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் சார். அது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா மேடம்? நீங்கள் 2 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அந்த டியூப் வந்து அந்த டியூப்லேருந்து கரு ஃபார்ம் ஆகி அது அசைஞ்சு அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ அந்த டியூபோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன தான் இணைச்சாலும் அது முன்னாடி மாதிரி இருக்குமா அப்படின்றது நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் கன்சீவ் ஆக முடியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே மேடம். இல்லை அது மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணலாங்களா? கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணலாம். திரும்ப வந்து ஹெச்எஸ்டின்னு சொல்லுவோம். அந்த டியூப் வந்து முதல்ல பேட்டண்ட்டாக இருக்கா, அது அடைப்பு வந்து ஃபுல்லாக நீங்கி இருக்கா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை நீங்கள் கட்டாயமாக எடுத்து பார்க்கணும். அண்டு நீங்கள் மேற்கொண்டு வந்து ப்ரெக்னன்சி இது என்ன சொல்கிறது, ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு அவங்க ஓவுலேட்லாம் ஆகுறாங்களா அப்படின்றத ஸ்கேன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கருமுட்டை வளர்ச்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்கேன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது சக்சீட் ஆகுறாங்களான்னு பார்க்கலாம். அப்படி மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயும் அது சக்ஸஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டியூப் பாதிச்சிருச்சுன்னா நம்மளால் வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். ஓகே சார், தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. இந்த கருவுற்ற தாய்மார்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த கை கால்லாம் வீங்கும் இல்லைங்களா, அது எதனால் வருது, அது வராமல் எப்படி தடுக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, கால் வீக்கம் அப்படின்றது வந்து ப்ரெக்னன்சியோடைய மாற்றங்களில் ஒன்று தான். அது ஆனால் எல்லாருக்குமே வர்றது கிடையாது. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு இந்த கால் வீக்கம் அப்படின்றது வந்து ஒரு அந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர்லலாம் வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை வந்து வளருது. ஸோ கர்ப்பப்பை வளரும் போது காலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த வெயின்ஸ் மூலயமா வந்து போகிற ரத்த ஓட்டம் வந்து இல்லாததுனால அது எல்லாமே கால் கீழே பாதத்தில் தேங்கி அது வந்து ஃப்ளூயிடாக வந்து அக்குமுலேட் ஆகும்போது அந்த மாதிரி வீக்கம் வந்து வருது. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இரவு நேரத்தில் மெயினாக 8 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம், ரெஸ்ட் எடுக்கணும். ப்ளஸ் அப்படி தூங்கும்போது தலையணையை வைத்து
இந்த காலை கொஞ்சம் தூக்கி உயரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீனஸ் ட்ரைனேஜ் வந்து கொஞ்சம் சீராகி இந்த மாதிரி வீக்கத்தை நம்ம கம்மி பண்ணலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த வீக்கம்ன்றது கை கால் இது எல்லாத்துலேயுமே சடனாக வீக்கம் வருது, ப்ளஸ் திடீர்னு வெயிட் கெயின் ஆகுறாங்க, தலை வலிக்குது, கண் பார்வையில் இல்லை ஏதாவது மங்கலா தெரிகிற மாதிரி ஏற்படுது, இதெல்லாம் பிபிக்கான அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சடனாக இந்த வீக்கம் வந்து இது ப்ரெக்னன்சி, சாதாரணமாக ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய வீக்கமா, இது பிபிக்கான அறிகுறியா அப்படின்றத ரொம்ப கண்டறிஞ்சு நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். நீங்களே ரெஸ்ட் எடுத்து இந்த காலை இந்த மாதிரி உயரமாக வச்சு சரியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஓகே. அப்படி அது மீறியும் சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக பிபி ரூல் அவுட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தடுப்பூசிகள் இருக்குது. சில தடுப்பூசிகள் கவர்மெண்ட் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணதில்ல. அது என்னென்ன தடுப்பூசிகள்னால் கண்டிப்பாக எடுத்துக்கணும், அது எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இப்போ முதல் பிரசவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டில் போயிட்டு அந்த அட்டவணை போட்டதுக்கப்புறமே வந்து நமக்கு வந்து டிடி வேக்சின் கொடுப்பாங்க. டிடியில் இப்போ நம்ம கொடுக்கறது டிடி வேக்சின். ஸோ இந்த டிடி வேக்சின் கட்டாயமாக எடுத்துக்கணும். இது வந்து மதர் அண்ட் பேபி இது ரெண்டுத்துக்குமே டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்க வேண்டிய கட்டாயமான வேக்சின் இந்த வேக்சின். இது 2 டோஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்துக்கிட்டோடனே அவங்களே வந்து 1 மாதம் கழிச்சு 4 வாரம் மினிமம் கேப் இருக்கணும். 4 வாரத்துக்கு பிறகு செகண்ட் டோஸை உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. இப்போ செகண்ட் நீங்கள் கன்சீவ் ஆகியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு 3 வயதுக்குட்பட்டு, அதாவது 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, அதாவது 3 வயசுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பூஸ்டர் டோஸ் மட்டுமே அவசியம். அந்த ஒரே ஒரு பூஸ்டர் டோஸை மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா Tdapன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது வந்து டெட்டனஸ், டிப்தீரியா, அப்புறம் ஏசெல்லுலார் பெர்டூசிஸ், இந்த தட்டமை, இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு வேக்சின். இதை வந்து ஒரு 28 வாரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு ஷாட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா அது இன்னும் நல்லது. பட் அது கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் சப்ளைல இல்லை, காஸ்ட்லியான ஒரு பர்டிகுலர் வேக்சின். இந்த வேக்சினை மட்டும் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும். அப்படி இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சா வேக்சின்னு சொல்லுவோம், இந்த ஃப்ளூக்கான வேக்சின். இந்த ஃப்ளூக்கான வேக்சின் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் கிடையாது. இப்போ சப்போஸ் வீட்டில் யாருக்காவது ரொம்ப ஃப்ளூ இருக்குது, அது ஜுரம் இருக்குது, அவங்க அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்க சிவியர் ரெஸ்பிரேட்டரி இல்னஸில் இருக்காங்க, அந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்க, அவங்க கூட இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ளூக்கான ரிஸ்க் இருக்குது. அப்படி இருக்கும் போது இவங்க கட்டாயமாக ஒரு ஃப்ளூ வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஃப்ளூ வந்தால் அது அந்த மதரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதனால் பேபிக்கு பாதிப்பு கிடையாது, பட் அந்த மதரோடைய ஹெல்த்துக்காக, ஏன்னா வந்து ப்ரெக்னன்சினாலேயே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையும். ஏன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால ஈஸியாக நோய் தொற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால ஃப்ளூ சீசனில் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் போட்டுக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரு ஒரு விண்ணப்பில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், இந்த கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு குறிப்பிட்ட இந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது இருக்கு, இது ரொம்ப காமன் தானா? அப்படி கால் வீக்கம் வந்ததுன்னா எதனால வருது, அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம்? இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அது கர்ப்ப காலத்துல சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? போஸ்ட் பிரெக்னன்சி அது கண்டினியூ ஆகாம கூட சான்சஸ் இருக்கு. ஸோ கர்ப்ப காலத்தில் வந்து கால் வீக்கம் இப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். அது வந்து இயல்பான விஷயம்தான், எல்லாருக்கும் ஏற்படுற உபாதையில் இருக்கிற விஷயம்தான். ஏன்னா யூட்ரஸ் வந்து பெருசாகுது இல்லையா, யூட்ரஸ் பெருசாகும் போது காலில் இருக்கிற அந்த வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இரத்த குழாய் வந்து சீராக ட்ரெயின் ஆகாது. அப்படி ட்ரெயின் ஆகாத பட்சத்தில் அது எல்லாமே தேங்கி குதிகாலில் இருக்கிறதுனால அந்த ஃப்ளூயிட் ஷிஃப்ட் ஆகி அந்த வீக்கம்ன்றது வருது. அது யூட்ரஸ் பெருசாக அந்த வீக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் வரும். இதை வந்து இயல்பான ஒரு இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை எப்படி இதனால் கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையணை வைத்து காலை வந்து கொஞ்சம் உயரத்தில் வச்சிங்கன்னா தானாக வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த வீனஸ் ட்ரைனேஜ் வரதுனால இந்த வீக்கம் வந்து கட்டாயமாக கம்மியாகும். சப்போஸ் அது கம்மியாகலைன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
மாதிரி பிபியை வந்து கட்டாயமாக ரூல் அவுட் பண்ணிக்கணும். நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸை வந்து அதில் அதை மானிட்டர் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தர் பரிசோதனை பண்ணி பிபி இருக்கா அப்படின்றத உறுதி செஞ்சுப்போம். செகண்ட் கொஷின் வந்து அவங்க கேட்டது சுகர். ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால ஜென்ரலாகவே வந்து சுகர் வரக்கூடிய சான்சஸ் வந்து ப்ரெக்னன்சியில் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. இப்போல்லாம் வந்து இருக்கிற ஹேபிட்ஸில் வந்து 50% பாப்புலேஷனுக்கு கட்டாயமாக இந்த வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெக்னன்சி கால சுகர் தான் இது. ஸோ இது வந்து ப்ரெக்னன்சியில் மட்டுமா, இது வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கா இப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கர்ப்பகால சுகர் வந்த பெண்மணிகளுக்கு ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது ஃபியூச்சரில் சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. 50% அகெயின் அவங்களுக்கு கட்டாயமாக வந்து சுகர் வந்துடும் ஃபியூச்சரில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்மணிகள் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். நடக்கிறது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாக்கிங் அண்ட் கொஞ்சம் மைல்டு எக்ஸசைஸ்லாம் வந்து அவங்க ரொட்டீன் லைஃப் ஸ்டைலாக வந்து மாறிடணும். அண்ட் சுகர், இந்த கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி பிளைண்டாக அந்த சுகர்னால் வந்து வெறும் சர்க்கரை மட்டும் கிடையாது. இந்த வெல்லம், அப்புறம் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் சுகர், எல்லாமே சுகர் தான். ஸோ இந்த சாக்லேட் சாப்பிட்றது, இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுடைய ஹேபிட்ஸ்லேருந்தே தூக்கிடுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அண்ட் நார்சத்து நிறைந்த பொருளை வந்து நம்ம சாப்பிடும் போது இந்த சுகரை வந்து சீராக வச்சுக்கலாம். இப்போ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம அதுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டயட்ரி சேஞ்சஸ் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். நாங்கள் டயட் ஒரு சார்ட்டே வந்து போட்டு கொடுப்போம். ஒரு வீக்கில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடலாம், அது என்னென்னலாம் அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் போஸ்ட் மீல் வாக்குன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னன்சியோடைய சுகர் பொறுத்த வரைக்கும் அது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் டக்குன்னு சுகர் வந்து ரத்தத்தில் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 20 நிமிஷம் நல்லா கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிங்கனாலே இந்த பர்டிகுலர் ஸ்பைக்கை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதே மீறி கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு நம்ம மெடிசன் மூலயமா இன்சுலின் தேவைப்படும் அண்ட் மெடிசனும் டேப்லெட்ஸும் தேவைப்படும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரெக்னன்சியாக இருக்கும்பொழுது வாக்கிங்லாம் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓய்வு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொரு சாரார் வந்து இல்லை, ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தில் எது டாக்டர் ரொம்ப முக்கியமானது? ஸோ கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் அப்படின்றது வந்து ப்ரெக்னன்சியில் அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா ப்ரெக்னன்சியில் நீங்கள் மூவே பண்ணாமல் நான் அப்படியே பெட்டோட அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒன்று ஒபசிட்டி ரிஸ்க் இருக்குது, ஜாஸ்தி வெயிட் கெயின் ரிஸ்க் இருக்குது. அப்புறம் இந்த ரத்த ஓட்டம் வந்து ரத்தம் கட்டுற தன்மை ப்ரெக்னன்சியில் இயற்கையாகவே வந்து அந்த இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சேஞ்சஸ்னால ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரத்தம் கட்டுறதுக்கான வாய்ப்பு ப்ரெக்னன்சியில் ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ரத்தம் கட்டினா அது மூளையை பாதிக்கிற அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ பெட் ரெஸ்ட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அட்வைசபிளே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப நான் ஓவராக ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப அதிகமாக என்னை மீறி நான் வந்து இந்த வெயிட் தூக்குறது பண்ணுவேன், என்னை மீறி நம்ம உடம்பை மீறி செய்யக்கூடிய விஷயத்தை நம்ம எப்போவுமே ப்ரெக்னன்சியில் செய்யக்கூடாது. ஒரு சீரான அளவில் நம்ம வந்து மைல்டாக எக்ஸசைஸ், உங்கள் பாடி எதை அலோவ் பண்ணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு 30 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் வந்து போதுமானது ப்ரெக்னன்சியில். இப்போ கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் சில உணவுகள் எடுத்துக்கோம் இல்லையா, அந்த உணவுகள் கூட ஏதாவது சப்ளிமெண்ட்ஸை சேர்த்து எடுத்துக்கலாமா, இல்லை சப்ளிமெண்ட்டான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? ஸோ ப்ரெக்னன்சியில் உணவுகள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் தான். ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சுகர் இன் எனி ஃபார்ம் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாச்சு பண்ணணும். டோட்டலாக அவாய்ட் பண்ணலைனாலும் கம்மி பண்ணுறது ரொம்பவே அவசியம் சுகரை. அண்ட் காஃபி, இந்த காஃபி டீயில் இருக்கிற கெஃபைன் வந்து குழந்தை வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நான் வந்து ஒரு 4-5 காஃபி 6 காஃபி குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் டெஃபினட்டாக மேக்ஸிமமே வந்து ஒரு 2 serves ஆஃப் காஃபி தான், ஒரு 200 mg தான் அந்த கெஃபைனே வந்து அலௌடு. அப்படி இருக்கும் போது ஒரு 2 serves ஆஃப் 2 cups ஆஃப் காஃபி தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஈவன் அதை குடிக்கலைன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை நிறையா நீங்கள் எடுத்துக்கணும். ப்ளஸ் ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த வீக்கம் வருது இல்லையா, புரோட்டீன் பற்றாக்குறையினால கூட இந்த வீக்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் புரோட்டீனை ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த மாதிரி டயட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கர்ப்பம் தரித்த தாய்மார்கள் வந்து உடனடியாக மகப்பேறு மருத்துவமனையில் தங்களை பதிவு செய்வதற்கான அவசியம் என்னென்ன?
ஸோ ஏன் உடனடியாக போயிட்டு மருத்துவமனையில் போய் பதிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஐ மீன் ஏன் அப்படி அவசியம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி வந்து லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்குது, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்குது. எதுவுமே வந்து ப்ராப்ளமே இல்லாமல் போகிற பேஷண்ட்ஸ் வந்து இந்த லோ ரிஸ்க் கேட்டகரியில் வரவங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர், ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்குது, ஒரு இந்த மாதிரி பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இது ரத்த சோகை இருக்குது, ஏற்கனவே சிசேரியன் பண்ண தாய்மார்கள், இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி குரூப் வேறு. இது வந்து மருத்துவர் தான் கண்டறிய முடியும் அவங்க வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியா இல்லை ஹை ரிஸ்க் கேட்டகரியான்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் விசிட்ஸ் எவ்வளோ வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது. ஏன்னா இதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சாதான் ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக போகும். ஸோ அதற்கு வந்து அவசியம் வந்து இந்த மாதிரி புக்கிங் விசிட்ன்றது. அதில் எல்லாமே வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி அவங்க எத்தனை விசிட்ஸ் வரணும், எப்போ தடுப்பூசி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கட்டாயமாக வந்து இந்த புக்கிங் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட அப்போ தான் வந்து அவங்க ரெடியாக அங்கே போயிட்டு மருத்துவர் ஆலோசனையும் மருத்துவருடைய அட்டென்ஷனையும் வந்து பெற முடியும். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டாக்டர், ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்களோ அதை விட மென்டலாக ஃபிட்டாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் முக்கியம் இல்லையா? அதை பற்றி சில விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு கர்ப்பிணிக்கு அண்ட் அந்த குழந்தைக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா வந்து கருவுற்ற தாய்மார்கள் வந்து இனிஷியலாக வந்து அவங்க இமோஷனல் பிரேக் டவுன் அப்படின்றது சொல்லுவோம், அவங்க உணர்ச்சி வசப்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஏற்படுது இந்த ப்ரெக்னன்சிலனாலே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்க மென்டலி கொஞ்சம் இமோஷ்னலி வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்காக இருக்கிற போது நம்ம ப்ரெக்னன்சியை வந்து ப்ராப்பராக அந்த ஸ்மூத்தாக வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகலை அப்படின்னா அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்மார்களுக்கு ஒரு பெரிய போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அளவுக்கு வந்து மன உளைச்சல் அளவுக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அவங்க இன்ஃபேக்ட் எந்த லெவலுக்கு அது சீரியஸாக ஆகலாம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க குழந்தையே பிடிக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்க குழந்தைய வெறுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து தற்கொலையே பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த ஹார்மோனல் இம்பேக்ட்னால. ஸோ மெயினாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த மூச்சு பயிற்சி அது ரொம்ப அவசியம். ப்ளஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து கேரிங் பார்ட்னராக குழந்தை ப்ரெக்னன்சியில் எவ்வளோ கேரிங்காக இருக்காங்களோ போஸ்ட்மார்ட்டம்லேயும் அவங்க வந்து மதருக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும், பேபிக்கு மட்டும் அவங்க அட்டென்ஷன் திரும்பக்கூடாது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ப்ளஸ் இவங்க வந்து இந்த ப்ரெக்னன்சின்றது ஒரு இயல்பானது, இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியது. இந்த மாதிரி எமோஷ்னல் பிரேக் டவுன் வந்து எல்லாருக்குமே நடக்கும்ன்ட்டு இந்த ஆன்டினேட்டல் கிளாஸஸ் அப்புறம் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் கவுன்சிலிங் இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபியர்லாம் வந்து போகும். இப்போ கர்ப்பகாலம் ஒரு கர்ப்பிணி பெண் எந்த பொசிஷனில் தூங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஸோ கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து யூட்ரஸ் வளர வளர அவங்களால நேராக படுக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து முதுகு தண்டை பின்னாடி வச்சுட்டு யூஸ்வலாக படுக்கிற மாதிரி படுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி நேராக படுத்தா சடனாக பிபி ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, மயக்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை போயிட்டு ரத்த குழாய் மேஜராக இருக்கிற ரத்த குழாயை போய் அழுத்தும் அந்த மாதிரி படுக்கும்போது. அது நமக்கு பின்னாடி முதுகு தண்டு இருக்குது, அது ஸ்பைன். ஸோ இதில் கர்ப்பப்பையும் இந்த ஸ்பைனும் சேர்த்து இந்த ரத்த குழையை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்கிறதுக்கு சான்ஸ். இதனால் ரத்த ஓட்டம் பேபிக்கான போகிற ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. ஸோ நம்ம ஒரு சைடு எஸ்பெஷலி இந்த இடது பக்கம் வந்து ஒரு கழிச்சு படுத்து இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த கர்ப்ப காலத்தில் பயணம் மேற்கொள்வது சரியா தவறா டாக்டர்? அப்படி பயணம் மேற்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும்? ட்ராவல் அட்வைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து அகெயின் விமன் டு விமன் மாறும். ஒரு கர்ப்பிணி வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு அவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அது தப்பே கிடையாது. எனி ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் வந்து போகக்கூடிய இப்போ நீங்கள்
போயே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா அங்க இருக்கிற நியர்பை ஹெல்த் ஃபெசிலிட்டி எங்க இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யாரை அணுகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். ஆனா ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து, ஒரு சில கர்ப்பிணிக்கு வந்து நம்ம வந்து டிராவல் அட்வைஸ் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி, இப்போ சப்போஸ் நஞ்சு கொடின்னு சொல்லுவோம், பிளாசண்டா, அது வந்து இப்போ லோவர் செக்மெண்ட்ல இருக்கு, அதாவது பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்ட இம்ப்ளான்ட் ஆகி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு லைட்டா பெயின் வந்தாலும் ப்ளீடிங் ரிஸ்க் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டிராவல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். மற்ற எல்லாருமே வந்து இந்த மாதிரி எது வந்து எங்கே மருத்துவ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக டிராவல் பண்ணலாம். இன்னொரு கேள்வி, ஒரு சிலருக்கு தானாகவே கர்ப்பம் வந்து கலைஞ்சிடும். அது வராமல் இருக்கு, அது தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இல்லை அது யூஸ்வலாக சில பேருக்கு நடக்கும் தானா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஹேபிச்சுவல் அபார்ஷன்னு சொல்லுவோம், ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு அதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம அப்படி பார்த்தோம்னா இந்த தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் சுகர் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால ரிப்பீட்டடாக இந்த மாதிரி மிஸ்கேரேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ரூல் அவுட் பண்ணணும், தைராய்டு அண்ட் சுகர். அது தவிர மற்ற ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரபணு பிரச்சனை, ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த கப்பலுக்கே, அது வந்து ஒரு அந்த கர்ப்பிணிக்கு மட்டும் இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஏதோ ஒரு குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்கு, மரபணு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா யூட்ரஸ்லேயே ஏதாவது ஒரு அனாமலி அப்படின்னா என்ன, யூட்ரஸ்ல இருக்கிற டிஃபெக்ட்ஸ், அனாட்டமிக்கல் டிஃபெக்ட்ஸ், அதோடைய ஃபார்மேஷன்ல இருக்கிற டிஃபெக்ட்ஸ்னால ஆர் யூட்ரஸ்ல கட்டி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால இந்த ரெக்கரண்ட்டாக வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத நம்ம எவால்வேட் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுக்கான காசை நம்ம இப்போ ட்ரீட் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜஸை அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொஜெஸ்ட்ரான்ன்ற ஹார்மோன், ப்ரெக்னன்சி ஹார்மோனை சப்ளிமெண்ட் பண்ணுவோம் கொஞ்சம், அண்ட் ஒரு சில அட்வைசஸ் கொடுப்போம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் தொடர்ந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கர்ப்பப்பை வாயோடைய லென்த் வந்து ஷார்ட் ஆகி கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகும். அந்த கர்ப்பப்பை வாயை ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் வந்து நம்ம வந்து மேற்கொள்கிறது மூலயமா இதை அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், கடந்த 1 மணி நேரமாக ப்ரெக்னன்சி கேர் பற்றி நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க. என் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர்.